ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதா நினைச்சு இரிட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த பொண்ணு கோவப்பட்டு உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஹீரோக்கு சாபம் விட்டு மேற்கொண்டு ஒரு அறைய போட்டு போக அந்த சாபம் பழிச்சு 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம எந்த பொண்ணு கூடயும் பேசி பழக தைரியம் இல்லாம வாழ்க்கையே சூன்யமாக அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து ஏஜேகேங்கிற ஆப்பை பத்தி சொல்றாரு. இந்த ஆப்ல யார் வேணாலும் யார் கூட வேணாலும் முகத்தை காட்டிக்காம அவங்க மனசுல இருக்க ஆசைங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஹீரோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு பொண்ணு கூட பேச பதிலுக்கு அவங்களும் அன்பா பேச ஃபர்ஸ்ட் டைம் இவரோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதே சமயம் 32 வயசுல இருக்க ஹீரோயினை ஹீரோக்கு பேசி முடிச்சு இவருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கூட ஆப்ல பேசின அந்த பொண்ணே இவங்க தான் தெரியுது. ஆக்சுவலா இவர் எப்படி கல்யாணம் ஆகாம வாழ்க்கையை வெறுத்து போய் மனசு விட்டு பேச ஒரு பொண்ணு வேணும்னு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாரோ அதே மாதிரி ஹீரோயின் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அதையே நினைச்சு ஃபீல் பண்ணி அதனால தான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஹீரோ கிட்ட மட்டும் தான் பேசியிருப்பாங்க. ஆனா எதுவுமே ஆம்பளை பண்ணா தப்பு இல்ல பொம்பளை பண்ணா மகா தப்புன்னு சொல்லியே வளர்க்கப்பட்ட ஹீரோவால இதை ஏத்துக்க முடியாம ஹீரோயின் அந்த ஆப்ல நிறைய பேர் கூட பேசியிருக்காங்கன்னு இவரா நினைச்சுக்கிட்டு நீ ஒழுக்கம் இல்லாதவன் அவங்கள ஹர்ட் பண்றாரு. இந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்கள தப்பான பொண்ணுன்னு முடிவே பண்ணி கல்யாணத்தையே கேன்சல் பண்றாரு. இதுக்கு நடுவுல ஹீரோவோட அவருக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒய்ஃபுக்கு குறைஞ்சபட்ச மரியாதையை கூட கொடுக்காம அவங்கள ஒரு மனுஷியாவே மதிக்காம 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்துறதும் மட்டம் தட்டுறதுமா இருந்திருப்பாரு. பொறுத்து பார்த்த ஒய்ஃபு சுயமரியாதை இல்லாம வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி ஜாய்ங்கிற ஒருத்தரை விரும்ப ஆரம்பிச்சு அது ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல அதுக்கு அவரு இப்ப கூட நீ மன்னிப்பு கேட்டா பெருந்தன்மையா உன்னை மன்னிச்சுட்டு போனா போதுன்னு மறுபடியும் வாழ்க்கை தரேன்னு அதிகாரமா சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோவை விட அண்ணி 2 வயசு தான் பெரியவங்க. உன் தம்பிக்கு 40 வயசு ஆகியும் இன்னும் லைஃபே ஸ்டார்ட் ஆகலங்கும் போது என் வாழ்க்கை மட்டும் அதுக்குள்ள முடிஞ்சு போயிடணுமான்னு கேக்குறாங்க. அதோட ஒரு அன்புக்கு சமமா இன்னொரு அன்பை தான் வைக்கணுமே தவிர அதிகாரத்தை வைக்க கூடாது. உன்கிட்ட அதிகாரம் மட்டும்தான் இருக்கு அதனால நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இத ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் சமம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள மாதிரி அவங்களுக்கு ஆசாபாசங்கள் சுயமரியாதை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை செலக்ட் பண்ண அன்னைக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அவங்க பக்கம் நிக்கிறேன். அப்படியே ஹீரோயின் கிட்ட போய் நான் என் அண்ணன் மாதிரி இல்லைன்னு நினைச்சா ஆனா அடிப்படையில அவரோட குணம் தான் எனக்கும் இருந்திருக்கு அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன முழுசா மாத்திக்கிட்டேன்னு மன்னிப்பு கேட்க அவங்களும் மனுஷன் ஏத்துக்கிறாங்க. அதோட படத்தை முடிக்கிறாங்க.